நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது ராகு காலம் பற்றிய தகவல்களை பற்றிதான். ஓர் நாளில் சூரிய உதயத்தில் இருந்து சூரிய அஸ்தமனத்திற்குள் இடைப்பட்ட வேளையில் ராகு பகவானால் ஆதிக்கம் செலுத்தப்படும் 90 நிமிடங்கள் அல்லது 1½ மணி நேரமே ராகு காலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ராகு காலத்தில் சுப காரியங்கள் எதுவும் நிகழ்த்தக்கூடாது என்று சொல்லப்பட்டாலும் துர்க்கை தேவி மற்றும் அம்பிகை ஆகியோரை நினைத்து வழிபடுவதற்கு உகந்த நேரமாக இந்த ராகு காலம் பார்க்கப்படுகிறது. ராகு பகவானின் அதிதேவதையாக திகழ்பவர் துர்க்கை தேவி ஆவார். அதனால் இந்த ராகு காலத்தின் போது துர்க்கை தேவியை நினைத்து வழிபடுவதன் மூலம் நாம் சகல நன்மைகளையும் அடையலாம் என்று சொல்லப்படுகிறது. செவ்வரளி மற்றும் வாசனை மலர்கள் ஆகியவை இந்த வழிபாட்டிற்கு உகந்தவையாக பார்க்கப்படுகிறது. மற்ற கிரகங்களின் தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ராகு காலத்தில் துர்க்கை தேவியை நினைத்து வழிபட அந்த கிரக தோஷத்தில் இருந்து விடுபட்டு சகல நன்மைகளையும் பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய ராகு காலத்தின் போது துர்க்கை தேவியை வழிபடுவது சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் என்றும் சொல்லப்படுகிறது.